வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இப்ப பிள்ளையார் எந்த வேலையில எழுதி போட்டாரோ எனக்கு தெரியலீங்க. மயில் வழிபட்ட தலம்னு போட்டதுல நம்ம மயிலாடி பார்த்தோம், மயிலாடு துறை பார்த்தோம். அடுத்து எங்க வரணும்? மட்டிட்ட புன்னையம் காணல் மட மயிலை. இந்த மயிலைக்கு தான் வரணும். மயில் ஆப்பூர். மயில் ஆப்பூர்னாக்க மயில் ஆனபூர் இல்ல, மயில் ஆர்ப்பு அப்படின்னு தான் அந்த சில பாடல்கள்ல குறிப்பு இருக்கு. மயில் ஆர்க்கின்ற மயில்கள் ஓசை இடுகின்ற தலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த கோவில் தல வரலாறு பத்தி பாத்தீங்கன்னாக்க, ஒரு முறை கைலாயத்துல ஈசன் பஞ்சாட்சரத்துடைய மகிமையும் திருநீற்றின் மகிமையும், எதற்காக எல்லாரும் திருநீர் அணியணும், அந்த பஸ்மத்திற்கு என்ன விசேஷம்? பஸ்மம்னாக்க அவர் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கலாம், ஆனா நாம சுடுகாட்டு சாம்பல் பூசுறது இல்லை. இதுக்குன்னு பசுஞ்சாணத்துல அவங்க நிழல்ல காய வச்சு அப்படி ஏதோ பண்ணி ஒரு புடம் போட்டு அந்த திருநீர் எடுப்பாங்க சலிச்சு. அந்த திருநீற்று மகிமையை பத்தி பேசிட்டே இருக்கிறாராம். இப்படியே எல்லாத்தையும் பார்வதி அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டே இருந்தவங்க அங்க பார்த்தாங்க. அங்க என்ன ஆச்சுன்னா, ஒரு அழகான மயில் தோகை விரிச்சு ஆடுறத பார்த்து, ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அந்த மயில்னுட்டு அந்த மயிலையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப சிவன், தேவி நான் உங்ககிட்ட இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்ட பொழுது, என்னமோ சொன்னீங்க, எனக்கு அங்க கவனம் போயிடுச்சு. அது எப்படி? பேசுகிறவன் நான், என்கிட்ட நீ கேட்காம அந்த மயிலை பார்த்து நீ என்னன்னு பாக்குற, அதனால நீ மயிலாவே போ அப்படின்ன உடனே, அதே நேரத்துல சாப விமோச்சனம்னு சொல்றார். நீ ஒரு தலத்திற்கு போ, அங்க புன்னை காடுகள் இருக்கும், புன்னை மரம். இந்த புன்னை மர காடுகள்லாம் இருக்கிற இடத்துல போய் நீ தபஸ் பண்ணு. எனக்கு எப்பொழுது திருவுள்ளம் கொள்கிறேனோ அப்பொழுது உன்னை இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சுது. மயில் ரூபத்துல தபஸ் பண்ணினது மயிலாடி, இங்கேயும் அவ மயில் ரூபத்துல. ஆக மொத்தம் அன்னை பார்வதியானவள், அவளுக்கு பிடிச்ச ரூபம் என்ன கேட்டா மயில் நினைக்கிறேன். இந்த புன்னை மர காடுகள் நிறைந்த கடற்கரை ஓரத்தில் புன்னை மர காடுகள் நிறைந்த இடம், அந்த இடத்துல உட்கார்ந்து அவ தபஸ் பண்ணும் பொழுது, அவளுடைய ரொம்ப கடும் தவத்திற்கு பிறகு, அதாவது பார்வதியானவள் மயில் ரூபத்தில் தபஸ் செய்கின்ற பொழுது பரமேஸ்வரன் கற்பகமே கற்பகவல்லி அப்படின்னு அழைத்த பிறகு, அந்த குரல் கேட்ட பிறகு அவளுக்கு சுய உருவம் கிடைச்சு இறைவன்கிட்ட வணங்கி, இனிமேல் நான் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்க பார்க்கிறேன் சுவாமி, நான் வேணும்னு செய்யல, ஆனா அதோடைய அழகு என்னை ஈர்த்து விட்டது அப்படின்னு சொன்னாலாம். அப்பேற்பட்ட இந்த தலத்திற்கு என்னெல்லாம் பெருமை அப்படின்னா, பழம்பெருமை வாய்ந்தது மட்டும் இல்லை, அங்க இருக்கிற சுவாமிக்கு என்ன பேர் தெரியுமா? மற்ற ஊர்ல எல்லாம் சுந்தரேஸ்வரர், சொக்கேசர், பிரம்மபுரீஸ்வரர் இப்படியெல்லாம் பேர் இருக்குல்ல. இந்த சுவாமிக்கு எதுக்கு கபாலீஸ்வரர்னு பேரு? கபாலம் அப்படின்னா என்ன? மண்டை ஓடு. ஓ, கபாலத்தை கையில வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றோமே, அந்த மண்டை ஓடு, அந்த ஓடு எப்படி அவர் கையில வந்தது அப்படின்னாக்கா, பிரம்மனுக்கும் 5 தலைகள் சிவனை போல. ஆனால் பிரம்மன் ரொம்ப செருக்குற்று, ரொம்ப செருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப கர்வமா ஒரு தடவை ஏதோ ஆணவத்தோடு பேசினதால், அவருடைய உச்சந்தலையில இருந்த அந்த 4 முகத்துல 4 முகம் 4 திசையில அந்த மேல் இதை கிள்ளினதுனால், கிள்ளின அந்த பிரம்ம ஹத்தி தோஷம் அப்படிம்பார்கள். அவர் வேதம் படித்தவர் இல்லையா, அது யாரா இருந்தாலும் இந்த பிராமணனுக்கு உண்டான மரியாதையோ அல்லது அவனை குறைவா ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரம்ம கபாலம் கையில ஓட்டேண்டு கடைசியில மகாலட்சுமி அன்னபூர்ணி கிட்டெல்லாம் அவர் போயிட்டு வந்தார்னு சொல்லுவாங்க. போய் யாராவது இந்த ஓடு எனக்கு எடுக்கணும்னு சொன்னபோது மகாலட்சுமி பிக்ஷை போட்டுதான் அந்த ஓடு கீழே விழுந்தது. அது இன்னொரு கதை. இப்போ என்ன ஆச்சு? அது இந்த கையில கபாலம் ஒட்டி கொண்டவன் ஈசன், அதனால அவர் பேர் கபாலீஸ்வரன், கபால ஈஸ்வரன். அவர் பேர் கபாலி என்று பெயர். அவளை கற்பகவல்லியே அப்படின்னு அவர் கூப்பிட்டதுனால, கற்பகவல்லிங்கிறது நாம நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான கொடி. தேவலோகத்து கற்பக விருட்சத்தை கற்பகவல்லி அப்படின்னு அவர் அழைத்ததுனால, இன்னைக்கு நாம நினைச்சதெல்லாம் போய் கேட்டா அவ கொடுப்பா அந்த அன்னை அப்படிங்கிறாப்புல அந்த ஊர்.
இந்த தலத்துல வாயிலார் நாயனாரும் வாழ்ந்திருக்கிறார். நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா குறிப்பா அங்க நீங்க துவஜஸ்தம்பம் தாண்டி வரும்பொழுது பூம்பாவை அப்படின்னுட்டு அங்கே ஒரு சிலை இருக்கும். இந்த பூம்பாவை யாரு அப்படின்னு கேட்டா சிவநேசம் செட்டியார் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் திருஞான சம்பந்தர் மேல அப்படி ஒரு பக்தி. அவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு மனைவியாக்கி கொட வேண்டும். ஒரு அர்ப்பணம்னாக்க அவ்வளவு பக்தி. திருஞான சம்பந்தருக்கு அவர் அப்படியே மனைவியா கொடுத்துடணும், கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ஆசைப்படுறார். அவள் சிறுமியாக இருக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னு அவர் மனசுல தானே நினைச்சிட்டு இருக்காரு. திருஞான சம்பந்தர் தலங்களெல்லாம் ஒரு ஒரு தலமா போய் பாட்டு பாடி அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவருக்கும் இதுக்கும் ஒரு ஒரு விஷயமும் சம்பந்தமே கிடையாது. ஒரு தடவை இவ பூ பறிக்க செல்லும் பொழுது அவளுக்கு பாம்பு கடிச்சு இறந்துடுறா. அவ இறந்துட்டான்னு உடனே அவருக்கு 2 விஷயத்துல வருத்தம். பொண்ணு இறந்தது 2ஆம் பட்சம். முதல்ல அவருடைய வருத்தம் என்னன்னு கேட்டா, நான் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தேனே. அதுல சில பேர் கேள்வி கேட்பாங்க, திருஞான சம்பந்தர் வேதியர், அவர் எப்படி இந்த இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் என்று கேள்வி கேட்பார்கள். ஆனால் பக்தி என்று வரும்பொழுது அங்கே ஜாதி மத வித்தியாசம் ஜாதி பேதமே கிடையாது இல்லையா? அவருக்கு அந்த திருஞான சம்பந்தர் மேல் இருந்த பக்தியினால் என் மகளை அவருக்கு தர வேண்டும் நினைச்சார். அவளுடைய உடலை தீக்கி இரையாக்கி அவளுடைய சாம்பலையும் எலும்பையும் ஒரு மண் சட்டியில் போட்டு வைத்திருந்தார். எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னுட்டு. அப்ப அவர் சொன்னார், இல்லை, எப்படியும் தலங்களெல்லாம் யாத்திரை செய்து விட்டு இந்த நாம் இருக்கும் மயிலாப்பூருக்கு அவர் வருவார். வரும்பொழுது என்னுடைய மகளை பற்றி அவரிடம் சொல்ல போகிறேன், என்ன நடக்கிறதோ பார்க்கட்டும், அவளுக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொன்ன பொழுது பாம்பு கடிச்சு இருந்ததுனால திருஞான சம்பந்தர் திருவொற்றியூர் அங்கெல்லாம் இந்த தலத்திற்கு வந்த பொழுது சிவநேசன் செட்டியார் என்ன சொன்னார், சுவாமி, உங்களை தரிசிச்சதுல ரொம்ப சந்தோஷம், எல்லாமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்காகவே நான் வளர்த்த என்னுடைய மகள் இறந்து விட்டாள், நான் என்ன செய்வது அப்படின்ன பொழுது அவர் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணிடுற. மயிலாப்பூர் தலம் இந்த ரீஜுவனேஷன் அப்படிம்பாங்களே இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய புனிதமான தலமாக இருந்தது. நான் இப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன், ஏங்க அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு எலும்பும் சாம்பலும் பொண்ணாகுமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அன்று நடந்தது, அன்று தர்மம் இருந்தது. இப்ப கலிகாலம், தர்மம் கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சுட்டு வருதுனால அசரீரி ஏன் கேட்கறது இல்ல, அதான் அது போல. அவர் என்ன சொல்றார், அப்படியா, நீங்க அது ஒரு மண் கலையத்துல போட்டு வச்சிருக்கீங்களா, அப்ப கோவில் குளக்கரைக்கு கொண்டு வாருங்கள். அஸ்தியை கொண்டு வர மாட்டாங்க கோவிலுக்குள்ள இல்லையா, நான் தரிசனம் செய்து விட்டு இந்த குளக்கரைக்கு வருகிறேன் அப்படின்னு அவர் வந்தாராம். வந்த பொழுது இங்க இந்த கலசத்தை அவர் வச்சுட்டு அந்த சிவநேசன் செட்டியார், எனக்கு தெரியல, எனக்கு இருந்த ஒரே பொண்ணை நான் இப்படி இழந்துட்டேனே, என்ன செய்ய போறதுன்னு தெரியல அப்படின்னு போது, நீ கவலைப்படாத, இந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் இருக்கிறானே, கபாலீச்சரம் அமர்ந்தான், அவன்கிட்ட நம்ம பிரார்த்திப்போம் சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டை பாடுறாரு. அந்த பதிகம் 300 நல்லா இருக்கும். இங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, அட்டிட்டல் மட்டிட்ட புன்னையம். இது எப்படி வரும்னு கேட்டா, சீகாமர பண்ணல, மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரப்பல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அட்டு இட்டல் அப்படிங்கிறது சமைத்த சாப்பாடை அன்னதானம் செய்கின்ற பொழுது அதை கூட நீ பார்க்காம போயிட்டியே. மலிவிழா வீதி மடநல்லார் மாமையிலே கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். அந்த ஒலி விழா காணாதே போதியோ பூம்பா. என்னமா அந்த சிவ வாத்தியங்கள்லாம் முழங்கி சுவாமி அப்படி வரும்பொழுது என்ன அழகா இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நீ பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. கார்த்திகை விளக்கீடு எப்படி போடுவாங்க அந்த கோவில்ல, அது பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய். போதியோ பூம்பாவாய், போதியோ பூம்பாவாய். இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கின்ற கைலை போன்ற மயிலை தலத்திற்கு நீ நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்கலையேம்மா அப்படின்னு அவர் சொன்ன பொழுது, அந்த பதிகம் பாடி இறைவன் கிட்ட இவருடைய மகள் தயவு செய்து அவளுக்கு உயிர் பிச்சை தர வேண்டும்னு
அந்த தமிழால் பாடி உயிரோடு அங்கம் பூவாம், அதாவது வெறும் எலும்பாக இருந்த பெண் அங்கம் பூம்பாவையாக எழுந்து வணங்கி நின்றாள். அப்ப செட்டியார் சொல்றார், சிவநேசன் செட்டியார், இவளை உங்களுக்கு தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற பொழுது திருஞான சம்பந்தர் ரொம்ப அழகா சாமர்த்தியமா ஒரு பதில் சொல்றார். இவளுக்கு உயிர் கொடுத்தவன் நான், இவள் எனக்கு தங்கை. உயிர் கொடுத்தவர் அவர் கபாலீஸ்வரர், ஆனால் என் மூலமாக வந்ததினால் எனக்கு பின்னால் வந்தாள், இவள் என்னுடைய தங்கை ஆவாள். முறை சரியில்லை சுவாமி, என்ன அவளை உயிர்ப்பிச்சு எழுந்ததுனால எனக்கு சந்தோஷம். இன்னைக்கும் கபாலி கோவில்ல பங்குனி உற்சவத்தின் போது அங்க பூம்பாவை விழா அப்படின்னே நடக்கிறது. ஏன் சொல்ல வரேன்னா, தமிழால் முடியாதது எதுவுமே இல்லை. தமிழால் உயிர்ப்பிக்க முடியும், உயிர் தர முடியும், அது உணவாக முடியும், நமக்கு முக்திக்கு வித்தாகும் அப்படிங்கிறதையும் நாம யாரும் மறக்க கூடாது. இந்த பிள்ளையார் சொன்ன மயில் 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 மயில்னுட்டு மயிலாடி, மாயவரம் என்னும் மயிலாடுதுறை, மயிலாப்பூர், இன்னும் ஒரு ஊர் இருக்கே, எது, வராக நதிக்கரை ஓரத்தில் மயிலம், அந்த திருத்தலத்தை பற்றி ஒரு கதை இருக்கு. மயில் போலவே அந்த மலை தோற்றமளிக்கும். காரணம், சூரபத்மனை முருகன் அழிக்கவில்லை, அடக்குகிறான். அழிக்கிறதுனாக்கா கம்ப்ளீட்டா அவனை இப்ப ராவணனை எப்படி ராமர் அடிச்சார், அந்த மாதிரி அடிச்சு அவனை கொல்லல. அவனுடைய அகந்தையை எடுத்த உடனேவே அவன் நல்லவன் ஆயிட்டான். அவன் என்ன சொல்றான், முருகா எனக்கு உன்னுடைய முழுமையான காட்சியை நான் பார்க்கணும். அதாவது இந்த ஆத்மாவை சுத்தி இந்த பாசங்கள், அந்த குரோதம் அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அது மறைக்கும். அதெல்லாம் முருகன் எடுத்த பிறகு உன்னுடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கும் பொழுது இறைவனை நாடும். அதுதான் இந்த ஆத்மா பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தான் இந்த உள் தத்துவம். அப்புறம் அதே மாதிரி ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் இந்த 3 ராட்சசன். உள் அர்த்தங்கள் நிறைய இருக்கும். அப்படி இந்த முருகனை என்ன சொல்றான் சூரபத்மன், முருகா எனக்கு உன்னை கண்ணார பார்க்கணும்னு போது அது அவ்வளவு எளிதல்ல. என்னை தரிசனம் பண்ணணும்னாக்க மனசுல கல்மஷம் இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணு, மயிலாக உருவெடுத்து தபம் செய். அந்த மயில் போன்ற அந்த ஒரு மலை ஒண்ணு இருக்கு, அங்க வராக நதி வடகரையில நீ போய் தபஸ் பண்ணுன பொழுது அவன் தபஸ் பண்றான். அந்த தபஸின் விளைவாக இறைவன் அவனுக்கு தரிசனம் கொடுத்ததோட இல்லாம, என்னன்னைக்கு நான் உங்களோடையே இருக்கணும், அப்ப நீ எனக்கு மயில் வாகனமா நான் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி, அதுதான் மயில் வாகனம். இதுக்கு ஒரு தொடர்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா, அவங்க 2 பேருக்கும் உறவு எப்படிப்பா இருக்குன்னா, அவன் மயில் வாகனத்து மேல சுப்பிரமணிய சாமி உட்கார்ந்து இருக்காப்ல, அப்படிதான் இருக்கான் அப்படிம்பாங்க. இதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, பட்டும் படாமல் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க பாருங்க. ஏன் முருகன் நல்லா அழுத்தி மயில் மேல ஏன் உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்டாக்க, அவன் விரோதியாக இருந்தவன் எந்த நேரத்திலையும் மாறலாம்ங்கிறதுக்காக அவர் உஷாரா இருக்கிறாரு அப்படின்னு. இது பாமர மக்களுடைய கருத்து. நீங்க உண்மையில போய் பார்த்தா மயில் வாகனம் தான், அவர் மயில் வாகனத்துல ஏறிதான் பறக்கிறாரு இல்லையா? ஆனா நம்ம மக்கள் எப்படி சொல்லுவாங்க, அவர் நல்லா உட்காந்துட மாட்டாரு, ஏன்னா அவன் எந்த நேரம் வேணா திருப்பி முரண்டு பண்ணலாம்ல, அதனால மயில் வாகனத்து மேல சுப்பிரமணிய சாமி உட்காந்துருக்காப்ல, பட்டும் படாம தான் அந்த உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. பாமர மக்களுடைய கண்ணோட்டம் வேறு, பக்தர்களுடைய கண்ணோட்டம் வேறு. இந்த மயிலத்தை பத்தி இன்னும் ஒரு கதை சொல்லுவாங்க. சிவலோகத்துல நிறைய பூதகணங்கள் உண்டு. ஒத்தொத்தருக்கு சில பேருக்கு அப்படியே மிழவு வாசிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை, சில பேருக்கு இறைவனுக்கு பூ பறிச்சு கொண்டு வந்து தரணும். அந்த மாதிரி ஒத்தொத்தருக்கும் ஒரு வேலை. சங்கு கண்ணன் அப்படின்னு ஒரு சிவகணம் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டா, சிவ அபராதம். எதெல்லாம் சிவ அபராதம்னா, சிவனுக்காக எடுத்து வைத்த பொருளை ஆசையோடு பார்த்தால் கூட அது சிவ அபராதம். சிவனுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய பொருள்களை தனக்கென்று நினைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்த சிவ அபராதம்னாக்கா அது இருக்கு. அப்படி பார்க்க போனா நாமெல்லாம் இன்னைக்கு கோவில்ல போய் செய்யறது அவ்வளோவும் தப்பு. கோவில்ல தும்மக்கூடாது, மூக்கு சிந்தக்கூடாது, எச்சல் துப்பக்கூடாது, தூங்கக்கூடாது, படுக்கக்கூடாதுன்னு இவ்வளவெல்லாம் இருக்கு. நீங்க சிவன் கோயில்ல போய் பாருங்க, மத்தியான வேளையில அது அந்த வெயிலுக்கு எல்லாம் துண்டை விரிச்சு அவங்க படுத்திருக்கிறாங்க. வெளியில மடத்துல படுக்கலாம், ஆனா கோவிலுக்குள்ள தூங்கக்கூடாது, துப்பக்கூடாது,
இறைஞ்சு பேசக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. நம்ம கோவில் சுவத்திலேயே அந்த தேங்காயை நெத்தி, அந்த தேங்காயை உடைச்சு அங்கேயே சாப்பிட்டு அது நல்லா இல்லைன்னு அங்கேயே எல்லாம் செய்யறோம்ல. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஆதங்கம், அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. நம்ம மக்களை யார் திருத்துவது? மக்களா பார்த்து திருந்தலைன்னா எங்க திருந்த போறாங்க? இப்ப இந்த சங்கு கண்ணன் அப்படிங்கிறவன் வந்து சிவ அபராதி. சிவ அபராதம் பண்ணவங்க மற்றவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு புழுவை பார்க்குறாப்புல பார்ப்பாங்களாம். ஏன்னா சிவ அபராதம் மிகப்பெரிய குற்றம். அப்ப சிவன் கிட்ட அவர் கேட்கிறா, சுவாமி நான் என்ன பண்றது? நீ வந்து மயிலத்துல போய் அங்க எனக்காக நீ தபஸ் பண்ணு, உனக்கு மானிட உருவம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சிவகணத்துல இருந்தவன் மானிட உருவனா வந்துட்டான். பாலசித்தன் அப்படிங்கிற பேர்ல அங்கே பிறந்து அவர் முருகனுடைய தரிசனத்திற்காக காத்துட்டு இருக்கார். ஏன்னா முருகனை பார்த்தாதான் சிவபெருமான் தனக்கு அருள் பண்ணுவார், அவர் மன்னிக்கணும் அப்படின்னு சிவன் சொன்னதுனால தபஸ் பண்றாரு, தபஸ் பண்றாரு, தபஸ் பண்றாரு. முருகனுடைய மனசு இறங்கவே இல்லை. எல்லாரும் போய் அவர்கிட்ட சொல்றாரு, முருகன் கிட்ட. அவன் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல. இல்லை இல்லை இல்லை, சிவ அபராதியை எங்க சிவனே மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாராம். அப்ப அந்த பாலசித்தர் என்ன பண்றாராம், சரி முருகனை கேட்டு அவனுக்கு மனம் இறங்கவில்லை. அம்மா வள்ளி, அம்மா தேவயானை, நீங்க 2 பேரும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் அப்படின்னுட்டு அப்படியே ரொம்ப கசிந்து உருகி, நானும் எவ்வளவு நாள் தபஸ் பண்றேன், எனக்கு மன்னிப்பு தானே நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க 2 பேரும், ஆமா பாவம் அவர் எவ்வளவு நல்லவர், அவர் என்னமோ தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன பொழுது, நீங்க யாரும் எனக்கு பரிந்துரைக்க வேண்டாம், நான் வருவதாக இல்லை, அவருக்கு காட்சி தரமாட்டேன், அவருக்கு முக்தியே கிடையாதுன்னு கோவிச்சு கொண்ட பொழுது, இந்த வள்ளியும் தேவியான 2 பேரும் அந்த பால சித்தர் இருக்கிற குடிலுக்குள்ள அங்க வந்து இருந்துட்டாங்க. அவர்கிட்ட இருந்து அவர் என்னெல்லாம் செஞ்சு போடுறாரோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்கன்னுட்டு. முருகன் தேடி கீடி என்னடா ஆச்சுன்னுட்டு கடைசியில வேட உருவத்தில் வருகிறார். வள்ளி ஒருவேளை என்னுடைய வேட தவக்கோலத்தை கண்டு அவ வரலாம், தெய்வயானை ஏன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க வந்த பொழுது பாலசித்தரை பார்க்கிறார். அவர் சொல்றார், நீங்க யாரு அப்படின்னு கேட்டபோது, நான் 2 பெண்களை தேடி கொண்டு வந்திருக்கிறேன்னு. அவருக்கு இவர் யாருன்னு தெரியல. 2 பேருக்கும் சண்டை, அது கடைசியில மல்யுத்தமா மாறித்து. இந்த மல்யுத்தம் ஆகும் பொழுது உடம்பு தொடப்படுகிறது இல்லையா, முருகனுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே அவருக்கு படீர்னு ஞானம். அது வரைக்கும் 2 பேரும் கத்தி கபடாலாம் வச்சு சண்டை போட்டிருப்பாங்க போல. அந்த மல்யுத்தம் பண்ண உடனே, அந்த தொட்ட உடனேவே அவருக்கு யார் என்று தெரிந்து விட்டது. முருகா, எனக்கு நீ காட்சி கொடுத்துதான் ஆகணும், வள்ளி தேவையான 2 பேரும் எங்கிட்ட இந்த என்னுடைய குடில தான் இருக்காங்கன்ன உடனே மனம் மகிழ்ந்து அவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி திருமண கோலத்தை காட்ட வேண்டும் சொன்னதுனால சங்கு கண்ணருக்காக இந்த மயிலத்தில் முருகன் வள்ளி தேவயானையுடன் அழகாக காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த மயிலத்திற்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்க, சூரபத்மன் நீ இங்க வந்து மயிலாக இருந்து வராக நதிக்கரையில இருந்து தபஸ் பண்ணினால் உனக்கு என்னுடைய அருள் கிடைக்கும் சொன்னதுனால நமக்கு அருள் கிடைக்கும். அதே போல நல்ல தரிசனம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, அது இன்னும் ஒருத்தர் கூட என்கிட்ட கேள்வியே கேட்டுட்டாரு, முருகனை போய் கும்பிட சொல்றீங்களே, அவனுக்கும் 2 பொண்டாட்டி வந்துட்டா என்ன பண்றதுன்னுட்டு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. தெரியுமா, இச்சாசக்தி கிரியாசக்தி நடுவுல இருக்கிறது ஞான சக்தி. அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக 2 சக்திகள் நடுவில் முருகன் ஞானவேல் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு 2 பொண்டாட்டிங்கிற கணக்க பார்ப்பாங்க. நம்ம பாமர மக்கள் எதோட எதை சேர்க்கணும் தெரியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, வளர்ப்பு சரியில்லை. வளரும் போதே இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னாக்க சாமிக்கு 2 பொண்டாட்டிங்கிற ஒரு கணக்கு இல்ல. நமக்கு புரிய வைக்கிறது எப்படி, ஞானமாகிய முருகன் நடுவுல, இந்த அம்மா இச்சா சக்தி, அந்த அம்மா கிரியாசக்தி, இந்த 3 சக்திகளும் சேரும் பொழுதுதான் மாபெரும் சக்தியாக உலகத்தை காப்பாற்றும். இதெல்லாம் உட்பொருளை சொல்லி 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 வளர்த்தாதான் அடுத்த தலைமுறைக்கு என்னன்னு தெரியும். ஆக மொத்தம் புள்ளியாரப்பா, புள்ளியாரப்பா, நீ பொட்டியில எழுதி போட்ட மயில் தலம் வரலாறுல நானும் 4 ஊர் சொல்லிட்டேன். நேயர்கள் நீங்க எனக்கா ஒரு காரியம் பண்ணும்,
மயிலா வந்து பூஜிச்ச வேறதான் தலம் இருந்தா தயவு செய்து எழுதி போடுங்க எங்களுக்கு, நாங்க அதையும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அவர் பொதுவா எழுதி போட்டாரு. ஆனா என்ன சொல்லணும், இன்னும் ஏதான தலம் இருந்தா நான் விட்டு போக கூடாது இல்லையா? தயவு செய்து எழுதுங்க. எழுதுறதோட இல்லாம வனச்ச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் அப்படின்னு அந்த திருப்புகழ்ல ரொம்ப அழகா இருக்கும். அதல சேடனாராட அகிலமேருமீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட. அதுலதான் அவர் சொல்றார், முருகா வனச மாமியாராட, வனஜ அப்படின்னாக்கா தாமரை பூ இருக்கிற திருமகள் ஆட, நெடிய மாமனார் ஆட, அப்படியே உலகளந்த பெருமாளாகிய உன்னுடைய மாமன் ஆட, மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும். இத்தனை பேர் ஆடணும். யாரெல்லாம் ஆடணும்? சிவன் ஆடணும், காளி ஆடணும், அங்க இருக்கிற தேவர் குழாமெல்லாம் ஆட வேண்டும். அத்தனை பேரும் ஆடுகின்ற அந்த அற்புத கோலத்தை நான் காண வேண்டும்னு அன்னைக்கு திருப்புகழ்ல அருணகிரியார் பாடலைன்னாக்க இப்பேற்பட்ட ஒரு ஒரு கோலாகலமான காட்சியை ஒரு இசை ரூபமா நம்மளால பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட மண் நம் மண், பக்தியில் ஊறிய மண். அங்கே பிறந்திருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பக்தி ஒரு ஒரு கடுகளவான்னு இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது அது நல்ல பக்தி என்னும் நெய் ஊற்றி வளர்க்கின்ற பொழுது இந்த பக்தியானது கொழுந்து விட்டு எரியும். இதனால என்னங்க பலன்? உங்களுடைய வாழ்க்கை சுடராக மாறும். அவ்வளவுதான். வணக்கம்.